श्री आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमचं नित्यं व्रजामि शरणं हरिं। शिवनामनि भावितेन्दरङ्गे महतिर्ज्योतिषि मानिनी मयार्ते दुरितान्यभयान्ति दूरदूरे पश्यन्ति यत्सूरयः। श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं सयङ्कालिपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु। वन्देऽहं वरदं देवं सुन्दरास्यं रमापतिं वन्देऽहं रङ्गनाथं च वन्दे भोगीन्द्रसागिनं। बुद्धिः बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று இட்டாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். 10 நாள் பிரம்மோற்சவம் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ பரிமள ரங்கநாத சுவாமிக்கு 1993 ஆரம்பித்து உற்சவம் பிரம்மோற்சவம் நடந்துருக்கு. இன்னைக்கு இந்த வருஷம் 2026 பிரம்மோற்சவம் சிகரம் வச்சா மாதிரி இன்னைக்கு அப்போ அவருடைய பேர் தெரியல எனக்கு அவ்வளோ பகுரி அவருடைய என்ன இனிமேல் நாமெல்லாம் வேதத்தை விட்டுலாம் போல இருக்குன்னா அவ்வளவு சமஸ்கிருதத்தை ஞானத்தோடு பேசுகிறாரு. சமஸ்கிருத ஞானத்தோட நல்ல ஞானம் இல்லை. இந்த நோம்புல அவளுக்கு பெரிய நோம்பு ரொம்ப ஒரு தான் நோம்பு. இந்த நோம்புல ரங்கநாதருடைய சரணத்தில் அவருடைய ஒரு இது இன்னைக்கு பரதநாட்டியம் ஒழிக்கிறதுனா எத்தனை குழந்தைகளை தயார் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா. இந்த கலியுகத்தில் இத்தனை குழந்தைகளை நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்காரு, நிறையா வச்சுருக்காரு. ராமாயணம் பட்டாபிஷேகத்தோடு இருக்கக்கூடிய சம்பூர்ண ராமாயணம் வைக்கட்டுமா, நரசிம்ம அவதாரம் இருக்க அந்த அவதாரம் எடுத்து அதை வைக்கட்டுமா அப்படின்னு இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்டை ஓம் நமோ நாராயணாங்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு எடுத்திருக்காரு. பச்சைமா மலைபோல் மேனி பவளமாய் கவலங்கன்னு அங்கே சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடுவோம். எட்டகத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். அந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜ் பாடியிருக்கான். அதே மாதிரி இங்கே சுவாமி ரங்கநாதன் இந்த இடத்துக்கு மேலேக்கு அவர் அழைச்சிட்டு வந்து விட்டுருக்காருங்க. அத்தனை பேரை இன்னைக்கு தயார் பண்ணால் எத்தனை மாதம் கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு ஞானம் இருந்தால் அதை பண்ணியிருப்பார். இதை வச்சா 10 நாளுமே இந்த பரதநாட்டியத்தை எத்தனை குழந்தைகளை தயார் பண்ணி இன்னைக்கு நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மகளிரில் தான் காரணம். அவ வீட்டில் படுத்த கஷ்டப்படுறத பார்த்தோம்னா யாருமே ஜீர்ணிக்க முடியாது. அத்தனை மகளிர்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இதே மாதிரி இந்த பரதநாட்டியத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் ஹை போஸ்டில் இருக்குது, நல்ல படிப்பு, நல்ல இதெல்லாம் இந்த ரங்கநாதர் அப்படியே ரங்கநாதர் இந்த குழந்தை மடியில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சது இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த பிரம்மோற்சவத்தில் நமக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டு தான் நம்மளை என்ன பண்ணுவோம்னா கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி யாரால் கிடைச்சதுன்னா நம்ம சுபாஷால நமக்கு கிடைச்சிது. இந்த சுபாஷால இந்த லிஃப்ட்டு என்னடா பண்ண போகிறதுனா கெப்பாசிட்டியாக இருக்க போகுது. எல்லாருக்கும் கெப்பாசிட்டி, தரித்திரமே தாரித்திரமே இருக்காது. அதாவது ஓடியிட்ட பிச்சையும் உகர்ந்து செய்த தர்மமும் ஷாடி விட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமோன்னு ஒரு தமிழ் பாட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஓடியிட்டு பிச்சை. நம்ம கோயிலில் பிரம்மோற்சவத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாமல் எல்லாரும் வாரி வாரி இறைச்சாங்க.
ஓடியிட்ட பிச்சையும் உகர்ந்து செய்த. மனைவி மட்டும் மூஞ்ச கசக்குவா, கண்ணை கசக்கி பார்ப்பா, இவ்வளோ கொடுக்கணுமான்னு. அது நம்ம ஊரில் கிடையாது. அப்படி வாரி அடித்து நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்க 10 ரூபாயா கொடுங்கன்னு சொல்லக்கூடிய குடும்பம் தான் நம்ம ஊரில். அதே மாதிரி உகர்ந்து செய்த தர்மம், சாடி விட்ட குதிரை போல். இந்த நல்ல ஜாதி குதிரை ரேஸில் விட்டா எது பட்டு வருமோ அது மாதிரி தர்மத்தை நிலநாட்டுமாது. அது மாதிரி இன்னைக்கு இந்த 10 நாள் உற்சவத்தில் பக்ஷாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பலராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கியாவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்தில் சிகரம் வச்சா மாதிரி இன்னைக்கு இந்த நோம்புல நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். நமக்கு கிடைச்சது இந்த இதில் வருஷா வருஷம் இந்த ப்ரோக்ராம் அவருடைய தலைமையில இது நடக்க தான் போகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இத்தனை குடும்பத்தில் இத்தனை கூட்டம் நான் பார்த்ததில்லை, இத்தனை அப்ளாஸு கேட்டதில்லை. நானும் திணிச்சா ஒரு நாளைக்கு ஒரு மேலே வச்சு பார்த்தேன், 100 நாளைக்கு மேலே வச்சு நிறைய கச்சேரி வச்சேன். அவ்வளோ வாய்ச்சா கணக்கு போட்டு கை தட்டணுமோன்னு தட்டுறான். இல்லை புளியஞ்சாத்துக்கு தட்டின கிராக்கி நான் ஒரு 5-6 பேர் புளியஞ்சாம் கூட கொடுக்கணும்னுட்டு அதுக்கு தட்டினது தான் நிறையா. கச்சேரியை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஞானம், அந்த ராகம், அந்த சொல்லு இருக்கணும். அந்த சொல்லு அவருக்கு எல்லாமே பரிசுத்தமாக இருக்குது. என்ன கேட்டால் என்னன்னா எல்லாமே சரீரம் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரிசுத்தமான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லு இருக்கு பாருங்க, சொல்லின் செல்வங்கக்கூடிய பட்டத்தை நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சொல்லின் செல்வங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த சொல்லின் செல்வங்கக்கூடிய பட்டத்தை எனக்கு இப்போ திடீர்னு தயார் பண்ண முடியல. பொழுது விடிஞ்சா இந்த 10 நாள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிடுச்சு. எல்லாம் முடியல, சரீரத்தினால ரொம்ப அடியில் எல்லாருக்கும் சுகர் இருக்கு. அங்காடியில் தான் சுகர் 1/1000 தான் இருக்கு ஒரு குடும்பத்துக்கு. பாக்கி எல்லாருக்கும் சுகர் மேலே மேலே எல்லாருக்கும் 400 300ங்கிறான். 400 ஒரு வாட்டி கூட நம்ம வாங்கலை. ஒரு கார்டுக்கு ஜீனி இப்போ கொடுக்குறாங்கன்னா அந்த ஜீனி 1/1000 தான் இருக்குது.